அரக்கோணம் ரயில் நிலையத்தில் 24 பெட்டிகள் கொண்ட நீளமான ரயில்களை இயக்கும் வகையில் பிளாட்பாரங்கள் 3, 4 மற்றும் 5 நீட்டிப்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. தெற்கு ரயில்வே மேற்கொள்ளும் இந்த யார்டு மேம்பாட்டு திட்டம் மூலம் எதிர்காலத்தில் ரயில் போக்குவரத்து மேலும் சீராகும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தற்போது அரக்கோணம் நிலையத்தின் சில பிளாட்பாரங்கள் 18 பெட்டிகள் கொண்ட ரயில்களை மட்டுமே கையாளும் வசதி கொண்டுள்ளன. இதனால் நீளமான எக்ஸ்பிரஸ் ரயில்கள் இயக்கத்தில் சிரமம் ஏற்பட்டது. இதனை சரி செய்யும் நோக்கில் பிளாட்பாரங்கள் நீட்டிக்கப்பட்டு 24 பெட்டிகள் கொண்ட முழுநீள ரயில்கள் நிற்கும் வசதி உருவாக்கப்பட்டு வருகிறது. மேம்பாட்டு பணிகள் காரணமாக 3, 4 மற்றும் 5வது பிளாட்பாரங்களில் ரயில் இயக்கம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் சில ரயில்கள் மாற்று பிளாட்பாரங்களுக்கு மாற்றி இயக்கப்படுகின்றன. இதன் காரணமாக ரயில் பயணம் மேற்கொள்ளும் பயணிகள் 15 முதல் 30 நிமிடங்கள் வரை தாமதத்தை சந்தித்து வருகின்றனர். 97 கோடியே 73 லட்சம் ரூபாய் மதிப்பில் நடைபெறும் இந்த மேம்பாட்டு திட்டத்தில் புளியமங்கலம் முதல் அரக்கோணம் வரை தடங்கள் நீட்டிக்கும் பணிகளும் இடம்பெற்றுள்ளன. மேலும் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் மற்றும் புறநகர் ரயில்களுக்கு தனித்தனி பாதைகள் அமைக்கும் பணியும் முக்கிய அம்சமாகும். தற்போது இருவகை ரயில்களும் ஒரே தடத்தை பகிர்ந்து பயன்படுத்துவதால் நெரிசல் மற்றும் தாமதம் ஏற்படுகிறது. புதிய தண்டவாளம் அமைக்கப்பட்ட பிறகு எக்ஸ்பிரஸ் மற்றும் புறநகர் ரயில்கள் ஒரே நேரத்தில் இயங்க முடியும். இதன் மூலம் ரயில்களின் நேர்த்தியான இயக்கம் மேம்பட்டு காத்திருப்பு நேரமும் குறையும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்திருக்கிறது. மேலும் திருவாலாங்காடு நிலையத்தில் ரயில் இயக்கம் எளிமைப்படுத்தப்படுவதால் நீண்ட தூர எக்ஸ்பிரஸ் ரயில்களுக்கு வேகமான இணைப்பு கிடைக்கும் என்றும் அதிகாரிகள் கூறியுள்ளனர்.